சின்ன ஸ்கேம் பண்ற எங்களுக்கு பெரிய ஸ்கேம் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. மகாதேவ் கிட்ட இருக்கிற ஐடலோட மதிப்பு 90 கோடி. அமௌண்ட் பெருசு ராஜா, அதனால ரிஸ்கும் ஜாஸ்தி, அதனால பிளானும் பெருசா போட்டோம் ராஜா. திருடுறது கஷ்டம் தானே, திருடிக்கிட்டு மாட்டாம இருக்கிறது அதை விட கஷ்டம். எந்த பிளானா இருந்தாலும் என்ட்ரி பிளான் மட்டும் இல்லை, எக்ஸிட் பிளானும் இருக்கும். மகாதேவ் ஒரு பருந்து மாதிரி ஆள். அவன் கிட்ட வச்சுக்கிட்ட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் காலி. அந்த பருந்தோட பார்வையை டைவர்ட் பண்ணணும்னா அதோட கண்ணில் மீன் படுற மாதிரி பண்ணணும். அப்பதான் நீ என் கண்ணில் பட்ட. வெரி இன்னசென்ட் அண்ட் சென்டிமெண்டல் ஃபிஷ். நீ இவங்க அம்மாவை பார்த்த அன்னைக்கு தான் நாங்க பிளானும் போட்டோம். ஏடிஎம் வீடியோ ஃபுட்டேஜை ரிக் பண்ணி ஸ்ரீனிவாஸ் ஃபேஸுக்கு பதிலா உன் ஃபேஸ் தெரியுற மாதிரி பண்ண. டே அடிக்கடா, ஏய் நல்லா அடிக்கடா, ரத்தம் வரணும், மூஞ்சில காயம் தெரியணும். 900 crore சும்மா வராது. குட் ஷாட். ஓ தம்பிய காப்பாத்திரு ராஜா, அவன் என் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான், நீங்க என்ன கொன்னுடாதீங்கன்னு. ஃபார்ம் ஹவுஸ்ல நீ சுனில் வர்மா மாதிரி நடிச்ச, நாங்க நம்மன மாதிரி நடிச்சோம். உன்னையும் இவனையும் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தோம். இப்போ உங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணிட்டு விக்கிரகத்தை எடுத்துட்டு போறோம். உன் பாடியை மாயமாக்கி நீ இங்க வந்துட்டு போனதுக்கான தடயங்களை விட்டுட்டு போக போறோம். ஸ்மைல் ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத பங்கார் ராஜு, நீ இல்லனாலும் உன் பேரு உயிரோட தான் இருக்கும். உன் பேருக்கு பேங்காக்கு டிக்கெட் போடுவான், அதுக்கப்புறம் உன்னை கடைசி வரைக்கும் அவன் தேடிக்கிட்டே தான் இருப்பான். நாங்க அவன் முன்னாடி கிங் மாதிரி வாழ்ந்துகிட்டே இருப்போம். டே மகாதேவா புள்ள சகாதேவா, அந்த டோர் ஓபன் பண்ணா எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். சகாதேவ், கடவுளே, அடுத்தது என்ன ப்ரோக்ராம்? வேற என்ன, 2 பேருக்கு சாவு மணிதான். உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ பங்கார் ராஜு. அம்மா, அம்மான்னு சொன்னா மட்டும் உன்னை இறக்கப்பட்ட அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிடாத. இவ்வளவு பிளான் போட்ட உனக்கு அவன் அம்மாவை ஏதாவது பண்ணிடுவான்னு உனக்கு தோணலையா? என்ன பண்ணா? என்ன பண்ணா? அவன் அம்மாவை அடிச்சுட்டான்டா. அடிச்சான், அவ்வளவுதானே, கொலை பண்ணல. இருந்தாலும் டெல் மீ திஸ், இவ்வளோ கோடி கிடைக்கும் போது வயசான அம்மாக்கு 2 அடி விழுந்தா என்னடா தப்பு? என்ன தப்பு இருக்கு? உன்னை கொன்னாலும் தப்பே இல்லடா. ஏய், உன் கழுத்தை மட்டும்தான் விட்ட, உன்னை விடல. டேய், உங்க அப்பா மட்டும்தான்டா பாக்கி. சார் என்கிட்ட விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன். அப்பா, அவன்கிட்ட வச்சுக்காதீங்கப்பா, அவன் ரொம்ப கோவத்துல இருக்காப்பா.
என் புள்ள மேலேயே கை வைக்கிறீங்களா? எந்திரிடா, எந்திரி. இவன் கையிலையா நீ அடி வாங்கின? சரியா போச்சுடா. நான் உன் புள்ளைய அடிச்சேன், நீ என்ன அடிச்சிட்ட. சரியா போச்சு. நீ எங்க அம்மாவை அடிச்ச, இப்ப நான் உன்னை அடிக்கணும். கேடு கட்டவனே, விளையாட்டுங்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு பெட்டிங் வச்சு பல பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. ஒன்னும் மாதிரி அவங்கள மாதிரி மத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறவங்க எல்லாம் ஜெயில உட்கார்ந்து ஆடு புலி விளையாட்டு விளையாடுவாங்கடா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கீதா, கால் த போலீஸ். வருஷத்துல தம்பி வந்துருவாமா. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நான் எதுக்குப்பா கவலைப்பட போறேன்? கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய இல்லாம பண்ணாலும் இன்னொரு புள்ளைய எனக்கு கொடுத்திருக்காரு. அதுவும் எப்பேற்பட்டவன கோல்ட கொடுத்திருக்காரு. என் கோல்ட் செயினை காணோம். அடே ரங்கா, அடே பங்காரு, பங்காரு நம்ம திரும்ப சந்திச்சிட்டோம்டா. சரி, செயினுங்கடா. எந்த செயின்டா சொல்லும்? ஐயோ அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? இரு அவசரப்படாத, ஒரு நிமிஷம். உன் கை வர சும்மா இருக்காது. இந்தா, இதுல உன் செயின் எதுன்னு பார்த்து எடுத்துக்க. வேண்டாம், நீயே வச்சுக்கோ. பங்காருக்கு ஹெல்ப் பண்ணல, பரவாயில்ல. அடடா, இவ்வளவு நல்லவள மாறிட்ட. இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள் தான். யாரா நீ? ட்ரெயின்ல இருந்து விழுந்த டிசி மாதிரி இருக்க. நீ யாரா எல்லாம் தெரிஞ்ச நாரத மாதிரி இருக்க? பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கண்டா. என் நிலைமையை யார்கிட்ட போய் சொல்றது? எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்ல பசியோட இருக்கு. ஆமா, கொலை பசி. இப்ப மட்டும் ஒரு நல்ல டோன்ட் வரி, என் ஃபார்ம் ஹவுஸ்ல விருந்தாளிங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. டேய், பாக்கியலட்சுமி ரெடி பண்றேன், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இனி எங்க சார் பாக்கியலட்சுமி? நீங்க தான் ராத்திரி சார் கடிச்சு பினிஷ் பண்ணிட்டீங்க, எனக்கு கூட விட்டு வைக்கல. சரி, சசிகலாவை ட்ரை பண்றா, நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இருங்க. பாக்கியலட்சுமி மேட்டர் சசிகலாவுக்கு தெரிஞ்சிச்சு போல சார். காலையில திட்டுத்தனமா சுத்துது. தப்பிச்சு போயிட்டா விட்டுருவோமா? அவ பின்னாடி போய் அவளை பிடிச்சு. தப்பிச்சு போறவளை எதுக்குடா பிடிக்கணும்? அறிவு கேட்டவன. என்னடா பேசுற? சரக்கு அடிக்கும் போது சைடிஸ் இல்லனா எப்படிடா? அட பாவி, இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்கிற அநியாயம் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியுமாடா? ஏன் தெரியாது? லாஸ்ட் சாட்டர்டே நானும் லோக்கல் எம்எல்ஏவும் சார்வை ஷேர் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். இவன் ஓவரா சீன் போடுறான். நீ போய் அந்த சசிகலாவை ட்ரை பண்ற. சசிகலா கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ஐடியா. சுப்பிரமணி ரெடியா இருக்கான். நல்ல சதையோட புஷ்டியா இளமையா இருக்கான். அப்ப யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போய் பிடிச்சிட்டு வா. அவனே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஜெண்டர் ஃபேக்டர் எல்லாம் உனக்குள்ள இருக்கா? நான் பிளெண்டரை தொட்டா ஜெண்டர் எல்லாம் கண்டுக்க மாட்டேன். யோ,